எல்லாத்துக்கும் பொதுவாவே ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கும்போது, இவங்க ட்ரெஸ்ஸோட விலை இவ்ளோவா? இவங்க ஹேண்ட்பேக்கோட விலை இவ்ளோவா? அப்படி எவ்வளோதான் இவங்க சம்பளம் வாங்குறாங்க? அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு அதிக சம்பளம் வாங்குற டாப் 10 ஹீரோயின்ஸ பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னா, 40 வயசானாலும் அழகு குறையாம இருக்க நம்ம த்ரிஷா தான். அவங்க ஒரு படத்துக்கு 12 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம். அடுத்த லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. அவங்க ஒரு படத்துக்கு 10 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம். அடுத்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது நேஷனல் லெவல்ல பிரபலமான ஸ்ரீநிதி ஷெட்டி. இவங்க கேஜிஎஃப் படம் மூலயமா பயங்கரமா பாப்புலர் ஆயிட்டாங்க. இவங்க ஒரு படத்துக்கு 7 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம். நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்மிகா மந்தானா தான் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ராஷ்மிகா ஒரு படத்துக்கு 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம். அடுத்து ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது பூஜா ஹெச் தான். அவங்க ஒரு படத்துக்கு 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம். அவங்களோட கொஞ்சம் ஃபிலிம்ஸ்லாம் ஃப்ளாப் ஆனதுனால அவங்களோட டிமாண்டும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அடுத்து சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிறது சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ்ல இருந்து பேன் இந்தியா லெவலுக்கு போன நம்ம தமன்னா தான். அவங்க ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம். அடுத்து நம்ம எல்லாரோட ஃபேவரட் அண்ட் கியூட்டான சமந்தா தான் செவன்த் பிளேஸ்ல இருக்காங்க. இவங்க ஒரு சாங்குக்கே 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு மயோசிட்டிஸ் வந்தனால பெருசா படம் எதுவும் ஆக்ட் பண்ணல. அதனால இப்போ ஒரு படத்துக்கு 3 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்களாம். அடுத்து எய்த் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம அருந்ததி அம்மா தான். ஆமாங்க, அனுஷ்காவை தான் சொல்றேன். அவங்க ஏஜ் காரணமா இப்போ சில படத்துல தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால ஒரு படத்துக்கு 4 கோடி ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அடுத்து நைன்த் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம கீர்த்தி சுரேஷ் தான். இவங்க இப்போதைக்கு ஒரு படத்துக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அடுத்து ஃபைனலாக 10th பிளேஸில் இருக்கிறது அவங்களோட சிம்பிளான லுக்குக்கு இங்கே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. பிம்பிள் கூட அழகு அப்படிங்கிறத இவங்கள பார்க்கும்போது தான் ஃபீல் ஆகுது. ஆமாங்க, நம்ம சாய் பல்லவி தான் 10th பிளேஸில் இருக்காங்க. இவங்க ஒரு படத்துக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இந்த ஹீரோயின்ஸில் யார் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.